வணக்கம் ஸ்ட்ரென்த் நியமம் நண்பர்களே. கொலஸ்ட்ரால் உண்மையா டாக்டர்? கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் உடம்பை? நிறைய பேர் கொலஸ்ட்ரால் பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாங்களே, எது உண்மை? முக்கியமாக கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல வராமல் அதோட பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். கொலஸ்ட்ரால் அப்படின்றத பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். கொலஸ்ட்ரால் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம உடம்புல நேச்சுரலாக உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் தான் அது. கொலஸ்ட்ரால்லே 2 விதம் இருக்குது, எல்டிஎல், ஹெச்டிஎல். லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவோம். இந்த ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் வந்து நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ அதுதான் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கணும். பட் அந்த எல்டிஎல், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அதிகமாக இருந்தனால தான் இந்த கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புக்கு வருது நண்பர்களே. ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். தரமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நம்ம அன்ஹெல்த்தி உணவு பழக்கங்கள், அதாவது சரியில்லாத ஆகாரங்கள் சாப்பிட்றதுனால தான் முக்கியமாக நம்ம உடம்புல அந்த கொலஸ்ட்ராலோட கெட்ட பாதிப்புகள் வருது. ஸோ சில உணவுப் பொருட்கள் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு பண்ணுற கெடுதியை நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நம்பர் 1, பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகளில் அதிக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுது? ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ரத்த குழாய் அடைப்பை எப்படி நம்ம சரி செய்யணும்னா, பச்சை காய்கறிகள், முக்கியமாக கீரை வகைகள், கேபேஜ் முடிஞ்சால் கேபேஜ் சாப்பிடுங்க, வெங்காயம் சாப்பிட்டா ஓரளவுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த குழாய்கள் அந்த டேமேஜ் வருது இல்லையா, கொழுப்பு படிஞ்சு வருது இல்லையா, அதை ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்துது. இரண்டாவதாக இந்த பாதாம் பருப்பு. ஏன் இந்த பாதாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய காம்போனன்ட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, எல்டிஎல், அதை குறைக்கிறதாகவும், ஹெச்டிஎல் அந்த ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அதை அதிகரிக்கிறதுக்கும் உதவுறதாகவும் பல ஆய்வுகளை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவதாக மஞ்சள். இந்த மஞ்சள் பற்றி அடிக்கடி பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா மஞ்சள் பல நன்மைகள் கொடுக்குது உடம்புக்கு. முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவுறதா இப்போ பல ஆய்வுகளில் நிரூபிச்சுட்ருக்காங்க. நாலாவதாக சக்கரவள்ளி கிழங்கு. நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படைஞ்சு பாதிப்பு வர்றதை இந்த சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக குறைக்கும். கடைசியாக பூண்டு நண்பர்களே. கார்லிக் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொலஸ்ட்ராலுக்கு ஒரு முக்கியமான எதிரி பூண்டு. பூண்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலும் கொலஸ்ட்ராலை உடம்புல கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நண்பர்களே. இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் பகிருங்க. கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை நம்ம ஒழிக்கலாம். நன்றி நண்பர்களே.